வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டருக்கு சார் ஏதோ கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6430 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த 6420க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் மார்க்கெட் ஓரளவு ஸ்ட்ராங்கான பையிங்க்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த 6420க்கு கீழே ப்ரைஸ் வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் செல்லிங் காரணமாக அடுத்த சப்போர்ட் ஜோனான 6360 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் க்ரூட் ஆயிலோட ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற எதிர்பார்ப்பில் நம்ம ட்ரேடிங்கை ஆரம்பித்தோம். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா, ஓப்பன் ஆனதுக்கு உடனே மார்க்கெட் 6420 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அந்த இடத்துல மறுபடியும் ஒரு எச்சரிக்கை சிக்னலாக நம்ம சார்ட்டிங் டூல் மார்க்கெட் செல்லிங்க்கு இந்த இடத்துல சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. மறுபடியும் இந்த 6450 அப்படின்றது முந்தானத்து மார்க்கெட்டில் ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்த காரணத்தினால இதுக்கு மேலே போக முடியாமல் மறுபடியும் 6420 வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அதனால் மறுபடியும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த 6360 டெஸ்ட் பண்ணுறதுக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. எப்போவுமே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, ஒரு ஜோன். அதனால் என்ன ஆயிருக்கு, இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அந்த சமயத்தில் குட்விலோட சார்ட்டிங் டூல் மறுபடியும் ஒரு சிக்னல் கொடுத்து மார்க்கெட் இப்போதைக்கு பையிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் தொடர்ந்து இந்த 6420 பிரேக் பண்ணி 6450க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் 6450 மேலே போக முடியாமல் இருக்கிற காரணத்தினால மறுபடியும் நம்ம சார்ட்டிங் டூல் ஒரு செல் சிக்னல் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் மறுபடியும் 6420 பிரேக் பண்ணி கீழே வந்து 6414 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் அற்புதமான ட்ரேட் சிக்னல் கொடுத்து நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருந்தது அப்படின்றதில் சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கிட்டத்தட்ட 6400 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாளும் கூட. இன்றைக்கி இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருக்குது, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருக்குது. நம்மளோட முடிவில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. 6420 வரைக்கும் ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் அடுத்து மறுபடியும் இன்றைக்கி 6360 டெஸ்ட் பண்ண முயற்சி செய்யும். ஆனால் இந்த முறை 6360 டெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஓரளவு இந்த ஜோனை உடைச்சிட்டு கீழே அடுத்த ஜோனான 6326 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக உங்களை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோம் நம்புகிறோம். மறுபடியும் இந்த 6420 பிரேக் பண்ணி மேலே போகிற சமயத்தில் தானாகவே நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் பை சிக்னல் கொடுத்து கண்டிப்பாக இந்த 6420 மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அது ஸ்ட்ராங்கான பையிங் காரணமாக இதையும் உடைச்சி 6500க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். குட்விலோட சார்ட்டிங் டூலோட ட்ரேட் சிக்னல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்ட்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றதுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.